தொடர்ந்து மக்கள் கருத்தை பார்க்கலாம். மழையின் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதால் ஏற்படும் பாடத்திட்ட நாள் இழப்புகளை எவ்வாறு ஈடுகட்ட வேண்டும் என்று பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு மக்கள் அளித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். இந்த ஆஃப் இயர்லி வர நேரத்தில் தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 வீக்ஸ் மேலே வந்து இது ஆகிடுச்சு. இதை காம்பன்சேட் பண்ணாமல் இனிமேல் எல்லா சாட்டர்டேயும் அவங்க ஸ்கூல் வைக்கணும். அப்படி வச்சாலும் சிலபஸ் கவர் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அடுத்தது இமீடியட்டாக வந்து ஆனுவல் வருது. பெட்டர் அவங்க இப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு தே கேன் ஃபோக்கஸ் ஆன் ஆனுவல் எக்ஸாம். எந்தெந்த லெசன் விடுபட்டு போச்சோ அந்த லெசன் அப்படியே இது போஸ்ட்போன் பண்ணிட்டு அதை எடுக்காமல் இப்போ இனி காலத்தில் அந்த சப்ஜெக்ட், அதாவது எக்ஸாம் வர்றதுக்கு வேண்டிய போர்ஷன் என்ன எடுக்கிறாங்களோ அந்த சப்ஜெக்டை மட்டும் என்ன சப்ஜெக்ட் அவங்களால எடுக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்து அவங்கள மறுபடியும் அதிலே கொஸ்டின் பண்ணி அவங்கள வந்து எக்ஸாமில் உட்கார வைக்கலாம். எக்ஸாம் வந்து ஒரு 10 days 15 days எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா எக்ஸாம் வந்துட்டு என்ன படிச்சிருக்காங்க, என்ன அவங்க வந்து நாலேஜ் கெயின் பண்ணியிருக்காங்கிறது ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் வந்து எக்ஸாம் பண்ணுறோம், எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த 15 days வந்துட்டு எக்ஸாமை கேன்சல் பண்ணி அதுக்கு உண்டான கிளாஸஸ் வந்துட்டு மிஸ் ஆன கிளாஸஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸ்கூலில் மிஸ்ஸுங்க வந்து மழை வர்றதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாகவே பாடம் நடத்துனாங்கன்னா பிள்ளைங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வீட்டில் உட்காந்து. மழை காலத்தில் வந்து கல்லூரிக்கு பள்ளிகளுக்கும் விடுமுறை விடுறதுனால பள்ளியில் இருக்க மாணவ மாணவிகளுக்கு பார்த்திங்கன்னா பாடத்திட்டங்கள் எல்லாமே வந்து நடத்த முடியாமல் ஒரு நிலை ஏற்படுது. இதற்கு வந்து முன்கூட்டியே வந்து பாடத்திட்டங்களை வந்து இந்த பருவ மழை காலங்களுக்கு முன்னாடியே வந்து நடத்தி மாணவ மாணவிகளுக்கு வந்து ஒரு தேர்வு மாதிரி வந்து இந்த மழை காலங்கள் முடிந்ததுக்கப்புறம் வைக்கலாம்.